வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சுக்கிர பகவான் கடகத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். இதில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, தொழிலில் ஒரு வளர்ச்சி, வியாபாரத்தில் லாபம் பெறும் 5 ராசிக்காரர்கள் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். சோதரித்து சுக்கிரனுக்கு முக்கிய இடம் இருக்கிறது. குரு பகவான் அல்லது இவர்கள் இருவரும் நல்லது ஒரு நிலையை ஜாதகர்களுக்கு தருகிறார்கள். அதேபோல் சுக்கிரன் மனப்பேய்களுக்கு அதிபதியாகவும் குருவான் தேவர்களுக்கு அதிபதியாகவும் இருக்கிறார். இதனால் அன்பு, பொருள்சார் வசதிகள், ஆடம்பரங்கள், இன்பம் மற்றும் வலிமை ஆகியவற்றை இவர்கள் இருவரும் குறிக்கிறார்கள். இப்போது ஜூலை மாதத்தில் இது ஒரு முக்கியமான பேச்சு ஆக கருதப்படுகிறது. சில ராசி மக்களின் தொழில் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சுக்கிரன் பகவான் இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி 4:15 மணிக்கு கடகராசிக்குள் நுழைந்து பயணம் செய்ய இருக்கிறார். உத்தியோகத்தில் பதவி வரும், தொழிலில் நல்லதொரு லாபமும், வியாபாரத்தில் அனுசரிப்பும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயரம் பெற்று நல்லதொரு பலனை பெற்று கௌரவிக்கப்படுவார்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக வாழும் என்று நம்பலாம். இந்த சுக்கிரனுடைய பயிற்சியில் ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய ராசிகள் பிரகாசமான வாழ்க்கையுடன் கூடிய பலனை பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று கருதப்படுகிறது. ரிஷபராசியின் முதல் மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிர பகவான் இப்போது 3வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். இவர் தங்கள் முயற்சியில் வெற்றி பெறுவார்கள். இந்த காலகட்டத்தில் இவர்கள் பயணம் செய்யும் வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். இந்த பயணங்களால் நல்ல ஒரு ஆதாயத்தை அடைந்து பலனை அறுவடை செய்வார்கள், அது சேமிக்கும் செய்வார்கள். இது தவிர இவர்கள் செய்யும் வேலையிலும் இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட காலமாக எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் இவர்கள் கிடைக்கும். மற்றும் இவர்கள் நீண்ட வணிக பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதனால் இவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அடுத்து மிதுன ராசி மக்களுக்கு சுக்கிரன் 5 மற்றும் 12ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று தற்போது 2ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். அது தன குடும்பஸ்தானமாக இருக்கிறது. இதனால் பயணங்களால் பல பலன்களை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் செய்யும் தொழிலை பொறுத்தவரை சிறந்த வேலை வாய்ப்புகளையும் இவர்கள் பெறுவார்கள். அதற்கு தகுந்த ஆதாயத்தையும் அறுவடை செய்வார்கள். இந்த அற்புதமான வாய்ப்புகள் இவரது வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும். இவர்கள் செய்யும் தொழிலில் ஆன்சைட் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே மிதுன ராசி மக்கள் அதை பயன்படுத்தி முன்னேற வேண்டும். அடுத்து கடகராசிக்கு 4வது மற்றும் 11வது வீட்டின் சுக்கிர பகவான் ஆட்சி செய்கிறார். தற்பொழுது அவர் கடகராசியிலே பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். இதனால் இவர்கள் வாழ்க்கையில் பயணங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் மற்றும் பணம் தேடி இவர்கள் எங்கெங்கும் செல்லக்கூடிய சூழலும் இருக்கிறது. இவர்கள் வீட்டில் இவருடைய வசதிகளையும் ஆடம்பரங்களையும் அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவார். இந்த நேரத்தில் தங்கள் வாழ்க்கையில் நீண்ட பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதனால் கடகராசி மக்கள் இது பயணத்தின் நோக்கங்களையும் அது சார்ந்த லாப அறுவடையும் நிச்சயமாக நிறைவேற்றும். வேலை செய்பவர்களுக்கும் லாபகரமான சூழ்நிலை இருக்கிறது. அடுத்து கன்னிராசியின் 2வது மற்றும் 9ஆம் வீடுகளை ஆளும் கிரகம் சுக்கிரன் இந்த நேரத்தில் கன்னிராசி மக்களுக்கு 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இது லாபஸ்தானமாக இருக்கிறது. இதனால் கன்னிராசி மக்கள் தங்கள் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் தன்மையில் அந்த உற்பத்தியான பொருட்கள் வியாபாரமாக்கி அதனால் நல்லதொரு லாபத்தை அறுவடை செய்வார்கள். மற்றும் இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்திலும் சிறந்த முடிவுகளை இவர்கள் பெறுவார்கள். இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் இலக்குகளை நிறைவேற்றுவதில் வெற்றி பெறுவார்கள். தங்கள் தொழிலை பொறுத்தவரை வெற்றி என்பது இவர்களுடையது தாரக மந்திரமாக இருக்கும். அடுத்து மகர ராசி மக்கள் 10 மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் இருக்கிறார். தற்போது இவரது 7வது வீட்டிற்கு அவர் மாறுகிறார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு லாபகரமான சூழ்நிலை இருக்கிறது. ஆன்மீக நடவடிக்கைகள் அதிக ஈடுபாடுடன் இவர்கள் செயல்படுவார்கள். மகராசி மக்கள் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் நல்லதொரு உறவு ஏற்பட்டு நலமாக நற்பெயரை பெறுவார்கள். மற்றும் இவர்களுக்கு புதிய மற்றும் அற்புதமான வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை பெற்ற பிறகு இவர்கள் மிகவும் மனதில் மகிழ்ச்சியுடனும் குடும்பத்துடன் நல்லதொரு இன்பத்துடன் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்று நம்பலாம். அது இவருடைய மனதையும் மகிழ்ச்சியை பொறுத்து. இருப்பினும் மேற்கூறிய 5 ராசிக்காரர்களும் சற்று எச்சரிக்கையுடன் இருந்து தங்களுடைய லாபத்தை அறுவடை செய்வதில் குறியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன்
சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். வணக்கம். நன்றி.